அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னா மே 25, 2026 திங்கட்கிழமை. சரிங்களா? இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்க, இடமிருந்து வலம். முதல் கேள்வி 1. ரவ, அரிசி, சேமியா ஆகிய அனைத்திலிருந்தும் செய்யப்படும் எளிய சிற்றுண்டி. எல்லா வீட்லேயும் இது டிஃபனாகவே ஆகிடுச்சு. என்னது? உப்புமா. இது பதில் கரெக்டாக அப்படிங்கிறத என்ன செக் பண்ணலாம். 1 மேலேருந்து கீழே என்ன? அரணை, ஓணான் போன்ற தோற்றம் கொண்ட உயிரினம். சரியான டேஷ்பிடின்னு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட தோற்றம் கொண்ட உயிரினம் என்னென்னா உடும்பு பிடி அவ்வளோ ஈஸியில் விடாதுங்க. அந்த காலத்தில் மதில் சுவர் ஏறதுக்கு உடும்பை யூஸ் பண்ணி தான் தூக்கி எறிஞ்சு தான் ஏறுவாங்க. அது அவ்வளோதான் வலிமையாக பிடிச்சிருக்கும். 2 மேலேருந்து கீழே என்ன? கோவலனின் மனம் கவர்ந்தவள். கோவலனுடைய மனைவி தான் கண்ணகி. ஆனால் அவரோட மனம் கவர்ந்தவள் என்னன்னு கேட்டால் மாதவி. டான்ஸர். ஓகே, சிலப்பதிகாரத்தில் 6 இடமிருந்து வலம் என்ன? 2வது இடத்து வி இருக்குங்க. நடிகையர் திலகம். நடிகர் திலகம்னா சிவாஜி. நடிகையர் திலகம் அப்படின்னா சாவித்ரி. பதில் என்ன? சாவித்ரி. நான் எதுக்காண்டி ஹோல்டிங் பண்ணேன்னா 7 மேலேருந்து கிழக்கு இத்து வந்துக்கே அப்போ என்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுக்காக ஹோல்டிங் பண்ணேன். ஓகே, சாவித்ரின்னு எழுதிக்கோ. 4 மேலேருந்து கீழே என்ன? சாக்ஸ்போன் இசையில் சேர்ந்தவர். கர்நாடிக் மியூசிக்கில் சாக்ஸ்போன் இசையில் சேர்ந்தவர் டேஷ் கோபால்நாத் அப்படின்னா கத்ரி கோபால்நாத்னு சொல்லுவோம். பதில் என்ன? மங்களூரை சேர்ந்தவர் கத்ரி கோபால்நாத். ஓகேங்களா? ஓகே, 3 இடமிருந்து வலம் என்ன? பிரசவம், டெலிவரி. இதை வேறு என்ன சொல்லலாம்? மகப்பேறு அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? மகப்பேறு. ஓகேங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? பேல ஆரம்பிச்சிருக்குங்க. பேச்சு டேஷாகவே இருக்கணும், கை நீட்டக்கூடாது. பேச்சாகவே இருக்கணும், கை நீட்டக்கூடாது. பேச்சாகவே இருக்கணும், கை நீட்டக்கூடாது. பேச்சாகவே நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறது. 8 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் மேண்டால் காடு கொள்ளாது. பழமொழி தாங்க. சாதுக்கள் அப்படின்னா அமைதியாக இருக்கவங்க. சாதுக்கள் மேண்டால் காடு கொள்ளாது, தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் வதம் சேர்ந்தால் கண்ணனின் பிறப்பு வளர்ப்பு புராணம் பாகவதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகவதம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். விஷ்ணுவோடைய அவதாரம், கிருஷ்ணலீலை மற்றும் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. எழுதினது யாருன்னா வேதவியாசர். சரிங்களா? 18,000 ஸ்லோகம் இதில் இருக்குதுங்க. சரிங்களா? 12 இடமிருந்து வலம் என்ன? நகைச்சுவையில் கொடிகட்டி பறக்கும். ஹிண்ட் யாருன்னா இம்சையாசன். 23ஆம் புலிகேசியில் நடித்தவர் யார்? வடிவேலு. வடிவேல்னு எழுதலாம். நான் இல்லு போட்டால் ஸ்டார்டிங் லெட்டர் வராதுங்க, அதுக்காண்டி லூ போட்டிருக்கேன். என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 14 இடமிருந்து வலம் என்ன? இன்டர்நெட் அப்படின்னா வலைப்பின்னல்னு சொல்லலாம். டேஷ் பின்னல்னு கேட்டிருக்காங்க. 14 வலை பின்னல். ஓகே, சரிங்க. இப்போ இதை 12 மேலேருந்து கீழே அதுவே சால்வாக்கி என்ன கேள்வின்னு பார்ப்போம். மீனை பிடிக்க வீசி பிடிப்பது உண்டு. எதை வீசி பிடிப்பாங்கன்னா வலையை தான் வீசி பிடிப்பாங்க. ஓகேங்க. 9 மேலேருந்து கீழே சால்வாய்க்கு பாடி இப்பு. பாடி பறந்த கிளி பாட மறந்ததடி பூமானே. இது கார்த்திக் படிப்பாருங்க. என்ன படம்னா கிழக்கு வாசல். 1990 வந்த படம் மூவி. சரிங்க. அகெயின் 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். புத்தர் பிறந்த இடம். புத்தர் பிறந்த இடம் என்னென்னா லும்பினி.
நேபாளில் உள்ள லும்பினி. இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசோகருடைய கல்வெட்டு தூண்லேருந்து கிடைச்ச தகவல்கள். கிமு 563 பிறந்ததாக தகவல் இருக்குங்க. 16 இடமிருந்து வலம் என்ன. அகத்திய முனிவர் அவரது உயரம் குறைவு காரணமாக இப்படியும் அழைக்கப்பட்டார். முதல் முனி குரு முனி, ஆனால் பவர்ஃபுல் முனிவர். ஓகேங்களா? 18 சித்தர்களில் முதன்மையானவர். ஓகே. 17 மேலேருந்து கீழே. டைவர்ஸ் என்பது டைவர்ஸ்னு என்னது? மன முறிவு. ஓகே. 20 இடமிருந்து வலம் என்ன. எலும்பு முறிவு காரணமாக டேஷ் கட்டு போடுவதுண்டு. மாவு கட்டு போடுவதுண்டு. ஓகே. 16 மேலேருந்து கீழே என்ன. வாழை டேஷ் தள்ளும். வாழை குலை தான் போடும். வாழை குலை தள்ளும். சரிங்க. 19 இடமிருந்து வலம் என்ன. பழங்கால புலவர்களில் ஒருவர். டேஷ் சாத்தனார். நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேனே. ஃபுல்லாகவே நேம் சொல்கிறேன். மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார். யாருங்க இவர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மணிமேகலை எழுதுனவருங்க. 50 காப்பியங்களில் மணிமேகலை இருக்கிறதுல அதில் உள்ள அதை எழுதினவர் தாங்க சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகள்னு சொல்லுவீங்க. அவரோட ரொம்ப க்ளோஸாக நட்போடு இருந்தவர் தான் இந்த சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா? மதுரையில் தானிய பிஸ்னஸ் பண்ணியதுனால மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு அவர் சொல்லுவாங்க. 19 மேலேருந்து கீழே. புடவை என்பதை இப்படியும் சொல்வதுண்டு. புடவை அப்படின்னா சேலைன்னு சொல்லலாம். இங்கே வந்துங்க சீலை. சரிங்களா? இந்த சைடு வந்த ஹிண்ட்டை வச்சு ஆல்ரெடி இது சால்வ் பண்ணிட்டோம். 7 மேலேருந்து கீழே என்ன. அரசியல் செய்திகளில் இடம்பெற்று கொண்டிருக்கும் குந்தவை நடிகை. குந்தவையில் கேரக்டர் நடித்தவங்க யாருன்னா த்ரிஷா. அதுக்கு தான் இதுக்கு பிடிக்கும். ஓகே. 10 இடமிருந்து வலம் என்ன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஓகேங்க. 11 மேலேருந்து கீழே என்ன. மூன்றாவது ராசின்னா மேஷம், ரிஷபம், மிதுனம். ஓகே. பதில் என்ன? மிதுனம். ஓகே. 15 மேலேருந்து இடமிருந்து வலம் என்ன. 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துக்க வேண்டிய மகள் டேஷ் வர்றது கவலை அடிக்குதான். இதுக்கு ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 15 காங்கிரஸ் தலைவி சோனியா பிறந்த நாடு. காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி பிறந்த நாடு வந்து இத்தாலி. சரிங்க. 15 இடமிருந்து வர 7 மணிக்கு வீட்டுக்கு வரனால வீட்டுக்கு வர வேண்டிய மகள் இன்னும் வரல அப்படின்னா கவலை அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் வரலன்னா கவலை அளிக்கிறதுன்னு சொல்லலாம். பதில் என்ன? இன்னமும். கடைசி கேள்விங்க. 18 இடமிருந்து வரம். அத்தான் என்பதற்குள் அகந்தையுடைய கூடிய சொல். தான் பெரியவன் சொல்கிறது தான் அகந்தையாக உள்ள சொல். நம்மளை மீது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது. ஸோ பதில் என்ன? தான். ஸோ எல்லா பதிலும் சால்வ் பண்ணிட்டோம். எல்லா கட்டமும் ஃபுல்லாகிடுச்சு. தப்பாக எதை மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்றைய ஆன்மீக அறிவமாக இன்பகமாக வாழ, யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்கன்னு சொல்லி அவையா சொன்ன லிரிக்ஸ்லாம் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றிங்க.